வாழ்க வளமுடன். நம்பிக்கையேதான் நாம் நடத்தும் நம் வாழ்க்கை. ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் ஈடுபடு. எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. இதுதாங்க வாழ்க்கை. பெரியவா சொன்னதை கேட்போம். இன்றைக்கி அழகான நல்ல சுவாரஸ்யமான கதைகள் ராமாயணத்தில் ஒன்று, மகாபாரதத்தில் ஒன்றுங்கிற மாதிரி மகாபாரதத்துலேயும் கோபப்படாமல் எப்படி இருக்கணுங்கிற மாதிரியும் கதைகளை இன்றைக்கி சொல்ல போனேன். நிறைய இந்த கதைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கதைக்குள்ளே போகலாமா? நமக்கு மகாபாரதம் ரொம்ப நல்லாவே தெரியும். தெரிந்த மகாபாரதம் தெரியாத கதை ஒன்று நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அர்ஜுனனோட மகன் அபிமன்யு, அவனோட இல்லத்திற்கு ஒரு முனிவர் ஒருத்தர் வந்தார். அப்போது அபிமன்யு வீட்டில் இல்லை. அதனால் அவனோட மனைவி உத்திரையை சந்தித்து அவளுக்கு ஆசையெல்லாம் வழங்கிட்டு முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்று அவருக்கு கிஃப்டாக கொடுத்தார். அதன் முன் நிற்பவருக்கு பிரியமானவர் யாரோ அவரது முகமே கண்ணாடியில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். உத்தரைக்கு ரொம்ப சந்தோஷம். சரின்னு கண்ணாடியை எடுத்தா அதில் அப்படியே உற்று பார்த்தா அவளோட கணவர் அபிமன்யு தெரிஞ்சார். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அபிமன்யு வீடு திரும்பினோடனே ஓடியே வந்து என்னங்க இன்றைக்கி ஒரு முனிவர் வந்தார், இந்த மாதிரி கண்ணாடி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு விவரம்லாம் சொல்லிவிட்டு அந்த கண்ணாடியை அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட கொடுத்தான். உடனே அவரும் அந்த கண்ணாடியை பார்த்தா அதில் உத்தரையோட முகம் தெரிஞ்சுது. உடனே 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ஆஹா நாம் 2 பேரும் அன்பு கயிறால் கட்டப்பட்டிருக்கோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அபிமன்யோட தாய்மாமன் கிருஷ்ணர் அங்கே வீட்டுக்கு வந்தார். உடனே இந்த கண்ணாடியை பார்த்து என்ன ஆச்சரியப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். உடனே மாமா இந்த கண்ணாடியை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அதிசயமாமா, நம்ம யார் பார்க்குறோமோ அங்கே அன்புக்குரியவர் அந்த கண்ணாடியில் தெரிவார் மாமா நீங்களும் பாருங்களேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அந்த கண்ணாடியை பார்க்குறார். அந்த கண்ணாடியை பார்த்தா அந்த கண்ணாடிக்குள்ளே சகுனி தெரிகிறார். இதென்ன விந்தை அப்படின்னு சொல்லிட்டு அபிமன்யு கேட்குறாரு. அபிமன்யு, பக்தர்கள் கூட காரியமாக வேண்டுமென்றால் தான் என்னை நினைப்பாங்க, ஆனால் தூக்கத்தில் கூட என்னை கொல்ல துடிக்கிறான் சகுனி. எப்போதும் அவனுக்கு என்னோட நினைவு தான், அதனால் எனக்கும் அவன் நினைவு தான் அப்படின்னு சொன்னாராம். நிந்தனை செய்தாலும் நாத்திகர்கள் தான் கடவுளை அதிகம் சிந்திக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த சகுனியே ஒரு சாட்சி. அடுத்து ஒரு சூப்பரான கதைக்கு போகலாமா? கோபப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் கதையை சொல்ல போகிறேன். அதாவது அடுத்தவங்களை கேலி பண்ணக்கூடாது, கோபத்தை தூண்டக்கூடாது, நம்மளும் கோபப்படக்கூடாது. கோபப்பட்டால் என்ன மாதிரி எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் ஒரு அப்பாவும் பையனும் இருந்தாங்க. அந்த பையனுக்கு எதுக்கெடுத்தாலும் கோபம் வந்துடும். உடனே அவங்க அப்பா பார்த்தாரு, என்ன இந்த பையன் இப்படி எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறான், இதை எப்படியாவது நம்ம தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ திருந்தவே மாட்டேயாடா அப்படின்னு கேட்க, கோபம் வந்தால் என்ன பண்ணுறது அப்படி தான்ப்பா அப்படின்னா. சரி, அப்போ நான் சொல்கிறத ஒன்று மட்டும் கேளு. உனக்கு எப்போ கோபம் வருகிறதோ அப்போது நம்ம வீட்டில் ஒரு மர வேலி இருக்குது பற்றியா தோட்டத்தில், அதில் போய் ஒரு ஆணி அடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு எப்போ கோவம் வந்ததோ அப்போல்லாம் என்ன பண்ணான், ஒரு ஆணியை போய் அடிச்சுட்டு வந்தான். கொஞ்ச நாள் கழிஞ்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட கோபம்லாம் மறைய ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க அப்பா கிட்ட சொன்னான், அப்பா எனக்கு இப்போ கோபமே கொஞ்சம் வர்றதில்லப்பா, நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணியெல்லாம் எடுத்துடு அப்படின்னாரு. முதல்ல அவன் என்ன பண்ணான், போய் அந்த ஆணியை பூரா அப்புறப்படுத்தினதுக்கப்புறம் அப்புறப்படுத்திட்டான்ப்பான்னு சொன்னான். சரி வா அப்படின்னு அவங்க அப்பா அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனார். அந்த இடத்த பாருனார். அந்த வேலியில் பார்த்தா அவன் அகற்றுனான் இல்லையா, அதோட தழும்பு ஃபுல்லாக இருந்தது. இப்போ நீ என்ன செய்வே இதன்னு கேட்டார். ஒன்றும் செய்ய முடியாதுப்பானா, இது மாதிரி தான் நீ கோபப்பட்டு அடுத்தவங்களோட மனசை கஷ்டப்படுத்திடுவ. அவங்க மனசில் தழும்பு ஆழமாக விழுந்ததை உன்னால் நீக்க முடியுமா? நீக்க முடியாது. அதனால் கோபப்படுறதுக்கு முன்னாடி யோசி, கோபப்படாத, அன்பால் வாழ்க்கையை வழிநடத்த பாரு அப்படின்னு சொன்னாராம். சரி, நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளு அப்படின்னாரா அவங்க அப்பா. தட்சன் அப்படிங்கிறவருக்கு மகள் ஒருத்தி இருந்தாங்க. அவங்க பேர் சன்னதி. இவங்க கிருது முனிவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவர்களோட சந்ததியினர் 60,000 முனிவர்கள்.
இவங்களுக்கு பேர் வந்து வாழக்கிள்ளியர்கள் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அழைப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கட்டை விரலை விட சின்னவங்களாக இருப்பாங்களாம். ஆனால் தவத்தில் ரொம்ப பெரியவங்களாம். அப்படி தவம் பண்ணுவாங்களாம் இந்த குழந்தைங்க. வானுலகில் சுற்றி திரிவாங்களாம். அப்போ வானுலக சுற்றி திரியறதுனால சூரியன் வந்து இவங்களுக்கு வந்து செம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாராம். ஒரு முறை காசிப முனிவர் என்ன பண்ணார், ஒரு வேள்வி ஒன்று செஞ்சார். அப்போது தேவர்களோட தலைவனான இந்திரன் என்ன பண்ணார், அந்த வேள்விக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மரக்கட்டைக்காக காட்டையே பெயர்த்து கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தான். ஆனால் இந்த வாழக்கிள்ளிய முனிவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மரத்துண்டனை சிரமப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். அவர்களை பார்த்து கிண்டல் செய்தானா இந்திரன். உடனே அந்த முனிவர்களுக்கு செம கோபம் வந்துருச்சான். இந்திரனையே தோற்கடிக்க ஒருவன் காசிப முனிவர் மூலம் பிறப்பானா அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்களாம். அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனுக்கு பயம் வந்துருச்சான். ஐயோ நம்ம இப்படி கேலி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பலம் இப்படி இருக்குங்கிறது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் இந்த மாதிரி உங்களை கிண்டல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டானான். அதற்கு பிறகு பிரம்மா தலையிட்டு மன்னிச்சிருப்பா பாவம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த முனிவர்கள் எல்லாம் மன்னிச்சுட்டு முதல்ல உனக்கு எதிரியாக இருந்தாலும் பிற்காலத்தில் நண்பனாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதே மாதிரி முனிவருக்கும் வினதை தம்பதிக்கும் பிறந்த கருடன் ஆரம்பத்தில் இந்திரனுக்கு பயங்கரமான எதிரியாக இருந்தாலும் பிற்காலத்தில் அவரோட நண்பனாக விளங்கினார். அதுபோல் நாம் என்ன காரியம் செஞ்சாலும் கவனமாக செய்யணும். இல்லைன்னா நாம் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு ஒரு கதை பார்க்கலாம். முனிவர் சிருங்கி பேரருக்கு 2 பசங்க இருந்தாங்க. ஒருத்தன் பேர் ஹேமன், இன்னொருத்தன் பேர் சுக்லன். இவங்க 2 பேர் என்ன செஞ்சாங்கன்னா கௌதம முனிவருடன் கல்வி கற்றுட்டு இருந்தாங்க. அதனால் குருநாதர் வழிபாடு செய்வதற்கு பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஒரு முறை பூக்கள், பழங்கள், தீர்த்தம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க ரொம்ப லெத்தாஜிக்காக கவனக்குறைவு. இப்போ இருக்க பசங்களெல்லாம் கூட அப்படி தான் இருக்காங்க. எல்லாருமே கவனமாக இருக்கணும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். கவனக்குறைவால் என்ன பண்ணாங்க, அவங்க கொண்டு வந்த தீர்த்தத்தில் பள்ளி ஒன்று இருந்திருக்கு. அதனால் கோபம் கொண்ட முனிவர் என்ன செஞ்சார், நீங்கள் பள்ளியாக போங்கன்னு சாபம் கொடுத்துட்டார். இது தேவையா? எந்த காரியத்திலும் நாம் கவனமாக செயல்பட வேண்டும். ஏனோ தானோ அப்படின்னு நாம் இருக்கக்கூடாது. அதனால தான் இவங்களுக்கு சாபம் நடந்திருக்கு. அதனால் கோபப்படக்கூடாது, அடுத்தவங்களை வந்து கேள்வி பண்ணக்கூடாது. அதுபோல் நாம் எல்லா காரியத்திலையும் கவனமாக இருக்கணும். இந்த கதை மூலமாக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாய்.